வணக்கம் நண்பர்களே. பெண்களுடைய பீரியட்ஸ் பிரச்சனைகள் சம்பந்தமான சீரீஸ், அது சம்பந்தமாக நம்ம 3-4 வீடியோக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். பெண்களுடைய பீரியட்ஸில் மிக முக்கியமாக பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்மெனோரியா என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் காலங்களில் வலி. ஸோ இந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வலி எது நார்மலாகவே வலி இருக்குமா, அப்நார்மலான வலி எது, அதற்கான காரணங்கள் என்ன, அந்த மாதிரி அதிகப்படியான வலி ஏற்படும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன, மருத்துவ ரீதியாக நாம் செய்ய வேண்டியது என்ன, அந்த வலியை அப்போதைக்கு கட்டுப்படுத்த நம் வீட்டிலேயே செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விலாவாரியாக விளக்குவது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார், வேலவன் ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ஒரு பெண்ணுக்கு சுமார் 21 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் வரைக்கும் அந்த சைக்கிள் இருக்கும். பொதுவாக 2லிருந்து 7 நாட்கள் வரைக்கும் அந்த உதிரப்போக்கு ஒவ்வொருவருடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி உதிரப்போக்கு இருக்கும். பெரும்பாலும் ஒரு 50லிருந்து 80 ml அளவுக்கு உதிரப்போக்கு ஒரு பீரியட்ஸில் இருக்கும். சுமார் 4 பேடுகள் ஒரு நாளைக்கு ஒரு பெண் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த வலியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பீரியட்ஸில் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய வலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் முதல் 2 நாட்கள், அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ளே அந்த வலி அடங்கிடும். அந்த வலி பெரும்பாலும் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதோடு சேர்ந்து வர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல எப்படி வலி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய அடி வயிற்றுலையும் சரி, சிலருக்கு முதுகு பகுதி, தொடைப்பகுதி, காலுடைய தொடைப்பகுதி, இந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் நேரங்களில் இந்த வலியை அவங்க உணர முடியும். ஓகே, இதுவே அப்நார்மலான ஒரு பெயின், நார்மலாக இல்லாமல் அப்நார்மலான ஒரு பெயின் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலி 3 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து இருக்குது. அதே மாதிரி 3 சைக்கிள்ஸ், 3 மாதங்களுக்கு இதே போன்று வலி அதிக நாட்கள் சிவியரான வலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும், அல்லது பீரியட்ஸ்க்கு இடையிலையும் இது போன்ற வலி தென்படுகிறது அப்படின்னாலும் அது அப்நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வலி மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு அதிகப்படியான ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம், அதிகப்படியான உதிரப்போக்கு, மெனரேஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கலாம், கட்டியாக உதிரப்போக்கு போகலாம். சில பெண்களுக்கு பீரியட்ஸ் தேதி மாறி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம். கணவருடன் சேரும் பொழுது அதிகப்படியான வலி ஏற்படலாம். சில பெண்களுக்கு ஹெவி ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், அதாவது ஒரு துர்நாற்றத்துடன் கூடிய அதிகப்படியான வெள்ளைப்படும் பிரச்சனை, இது போன்ற பல பிரச்சனைகள் பீரியட் சம்பந்தப்பட்ட வலியுடன் கூடி வரலாம். இந்த வலிக்கு மிக முக்கியமான காரணங்களாகவே அந்த பிரச்சனைகளும் இருக்கலாம். ஸோ இந்த பீரியட் சம்மந்தப்பட்ட வலியை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ப்ரைமரி டிஸ்மெனோரியா, செகண்டரி டிஸ்மெனோரியா. இந்த ப்ரைமரி டிஸ்மெனோரியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவர்களுடைய வயிற்றுக்குள்ளோ பெண் உறுப்புகளில், உள்ளுறுப்புகளில் பெரிய அளவில் குறிப்பிடத்தகுந்த காரணமோ நோயோ எதுவும் இருக்காது. இது யாருக்கு வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, டீனேஜ் பெண்கள், அதாவது வயசுக்கு வந்த பெண்கள், அவர்களுடைய ஆரம்பகட்ட நிலையில் சில மாதங்களுக்கோ ஒரு சிலருக்கு சில வருஷமோ கூட இந்த பீரியட்ஸ் டைமில் அதிகமான வலி இருக்கலாம். ஸோ இது அவர்களுக்கு வயது கூட மேலும் அவர்கள் திருமணமாகி தாம்பத்திய உறவிற்கு போகும் பொழுதும், மேலும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் போதும், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வலி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே நார்மலுக்கு வந்துடும். 2வது தான் முக்கியமான விஷயம், செகண்டரி டிஸ்மெனோரியா. அதாவது பெத்தலாஜிக்கல் காசஸ் கூட சில நோய்கள் அவர்களுடைய பெண்களுடைய உள்ளுறுப்புகளில் இருப்பதற்கான அறிகுறிகளோடு இந்த வலியும் ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுறது. அதில் முக்கியமான 6 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், பிஐடி, ஐயூடி டிவைசஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இந்த பேரெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டாம் யாரும். ரொம்ப சிம்பிளாக இது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாக நம்மளுடைய பெண்களின் கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையுடைய உள்சுவரில் எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய திசுக்கள் இருக்கும். இந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய திசுக்கள் தான் அகப்படலம்னு தமிழில் அழகாக சொல்கிறாங்க.
இந்த அகப்படலம் தான் பெண்களுடைய இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன்கள் மாற்றங்களுக்கு மாதம் ஃபுல்லாக உள்ளாகி பீரியட்ஸ் டைமில் பெரும்பாலுமான அந்த திசுக்களும் இரத்த போக்கோட வெளியேறுகிறது. ஸோ இந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய திசு வந்து இயல்பாக கர்ப்பப்பையோட உட்சுவரில் மட்டும்தான் இருக்கணும். இதுவே வந்து சில காரணங்கள்னால கர்ப்பப்பை உட்சுவரில் இருக்கக்கூடிய இந்த திசுக்கள் வந்து கர்ப்பப்பைக்கு வெளியிலையோ அல்லது ஃபெலோப்பியன் டியூப்ஸ்னு சொல்லக்கூடிய கர்ப்ப குழாயிலையோ அல்லது முட்டைப்பைன்னு சொல்லக்கூடிய சினைப்பை முட்டைப்பைன்னு எல்லாம் சொல்லக்கூடிய பகுதிகளிலையோ அல்லது அந்த பெண்களுடைய அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பெரிட்டோனியம் போன்ற இடங்கள்லையோ இந்த திசுக்கள் இருக்கும் பொழுது எப்படி நம்ம கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்க திசுக்கள் அந்த ஹார்மோன் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுதோ அதே மாதிரி இந்த திசுக்கள் உடலில் எங்கே இருந்தாலும் அதுவும் அந்த ஹார்மோன் மாற்றங்கள்னால வளர்ச்சி அடைவதும் சிதைவடைவதும் இரத்த கசிவு ஏற்படுத்துவதும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது பெண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகமான வலி ஏற்படுவதும் அதனுடைய ஒரு அறிகுறி. இதுக்கு பல அறிகுறிகள் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம இப்போ போகல. முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் தள்ளி போகிற பிரச்சனையும் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது அடினோமயோசிஸ். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் கர்ப்பப்பையோடைய உள் திசுக்களான உட்பகுதியில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய அகப்படலம் வந்து கர்ப்பப்பையோட உள்பகுதியில் மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையினுடைய வாலில் அதாவது யூட்ரைன் வாலில் மற்ற பகுதிகளில் இந்த திசுக்கள் சில காரணங்களால் சென்றடையும் பொழுது இந்த திசுக்களும் ஹார்மோன் மாற்றங்களுக்கு உள்ளாகும் பொழுது தீவிரமான வலி அந்த பெண்ணுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படுது. இந்த அடினோமயோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் வந்து டிப்பிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கத்தி வச்சு என்னுடைய அடி வயிற்றில் குத்துற மாதிரி தொடர்ந்து வலி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவு வலி தரக்கூடிய ஒரு கண்டிஷன் இந்த அடினோமயோசிஸ்னு சொல்லக்கூடியது. மூன்றாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையில் வரக்கூடிய நார்த்திசு கட்டிகள். ஸோ இந்த நார்த்திசு கட்டிகள் பற்றி நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கள் பண்ணியிருக்கோம். அதனுடைய அறிகுறிகள் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கலாம், அதனுடைய தீர்வை நோக்கி நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்த்து இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பற்றி நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த கட்டி எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலதரப்பட்ட அறிகுறிகளை காண்பிக்கலாம். சில நேரம் வலியும் ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். நான்காவது PIDன்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது பெண்களுடைய உள்ளுறுப்பும் அது சார்ந்த பகுதிகளிலையும் பாக்டீரியா உள்ளிட்ட கிருமிகள்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு பல அறிகுறிகள் தென்படும். சில பேருக்கு அடிவயிற்று வலி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது பீரியட்ஸ் காலகட்டங்களில் அதிகமாக காணப்படும். அவ்வப்போது காரணம் இல்லாமல் காய்ச்சல் வரலாம். பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெவி ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், ஒரு வெள்ளைப்படுதல் தொந்தரவு ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மேலே அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறத அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம். ஐந்தாவது IUD, அதாவது இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ். ஈஸியாக புரியணுன்னா காப்பர் டீ போன்ற உபகரணங்கள். இந்த காப்பர் டீ எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய கர்ப்பப்பையில் அதை வைத்த பின்பு ஒரு 3 மாத காலம் வரைக்கும் பீரியட்ஸ் டைமில் கொஞ்சம் அதிகமான வலி ஏற்படுவது சகஜமாக பலருக்கு நடக்கக்கூடியது தான். ஆனால் தாங்க முடியாத வலி 3 மாதத்திற்கு மேலும் ஒவ்வொரு முறையும் பீரியட்ஸ் டைமில் வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று அது சம்பந்தமான காரணம் என்னன்றதை தெரிந்து கொள்வது பாதுகாப்பானது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, 6வது காரணம். சில பெண்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தமும் ஒரு பதற்றமான மனநிலையும் கூட இந்த பீரியட்ஸ் டைமில் அவர்களுக்கு வரக்கூடிய வலியை அதிகப்படுத்தும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அப்நார்மலான பெயின், அதிகமான பெயின் வந்து பீரியட்ஸ் டைமில் ஒரு பெண்ணுக்கு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வலி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அல்லது மிக முக்கியமாக மற்ற அறிகுறிகள், நம்ம மேலே சொன்ன காரணங்கள்னால வரக்கூடிய மற்ற அறிகுறிகளுடன் சேர்ந்து இந்த வலி வருது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது தான் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்க போகிறது. மருத்துவ ஆலோசனையின் போது மருத்துவர் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க.
உங்களுடைய வயிற்று பகுதி மற்றும் உங்களுடைய பிறப்பு உறுப்பு பகுதிகளில், உங்களுடைய பெல்விக் பகுதிகளில் ஒரு எக்ஸாமினேஷன் அடிப்படையாக செய்து பார்ப்பார்கள். தேவைப்படும் சிலருக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ, ஒரு சிலருக்கு அதில் தென்படும் காரணங்களை பொறுத்து லேப்ரோஸ்கோப்பியோ ஹிஸ்டோஸ்கோப்பி போன்ற பரிசோதனைகளோ தேவைப்படலாம். உங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த வலி வந்திருக்கு, ஒரு குறிப்பிடத்தகுந்த காரணம் இருக்குது அப்படின்னா அந்த காரணத்திற்கான சிகிச்சையை மேற்கொள்வது தான் அந்த வலியிலிருந்து நிரந்தரமாக விடுபடுறதுக்கு வழிவகுக்கும், அல்லது அந்த வலியை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு வழிவகுக்கும். ஓகே, பொதுவாக பெரிய காரணம் இல்லாமல் குறிப்பாக இந்த டீனேஜ் பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு வரக்கூடிய அதிகப்படியான இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு வேறு காரணம் இல்லைன்னு தெரிகிற பட்சத்தில் எப்படி அந்த வலியை நம்ம குறைச்சிக்கிறது? இதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வீட்டிலையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு ஹாட் பேக் அல்லது ஒரு ஹாட் வாட்டரை பாட்டிலில் நிரப்பிக்கிட்டு அந்த பாட்டிலை சுற்றி ஒரு டவல் சுற்றிக்கிட்டு அந்த டவல் வழியாக அந்த ஹீட் நம்மளுடைய அடிவயிற்று பகுதியிலையும் மேலும் எங்கெல்லாம் வலி இருக்கோ லோவர் பேக்கில், தைஸில், கால் பகுதிகளில் ஒரு ஒத்தனம் கொடுக்கலாம். மேலும் பெண்கள் அவங்களாகவே அந்த பீரியட்ஸ் டைமில் வலி அதிகமாகிற நேரங்களில் ஒரு அடிவயிற்றில் ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு வார்ம் பாத், நல்ல ஒரு மிதமான சூட்டில் அந்த சுடு தண்ணியில் குளிக்கிறது ஒரு வகையில் உங்களுடைய வலியை கட்டுப்படுத்தும். ஒரு சிலருக்கு இந்த ஜிஞ்சர் டீ போன்ற விஷயங்களும், இந்த லவங்கப்பட்டைன்னு சொல்லக்கூடிய விஷயமும், பெருஞ்சீரகமும் அவர்களுடைய வலியை குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சில அறிவியல் ஆய்வுகளில் தெரிய வருது. ஸோ அதையும் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். அடுத்தது சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயங்கள் மூலமாக நம்ம மன அழுத்தத்தையும் வலியையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் ஹெவி ப்ளீடிங்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு, அது சம்மந்தமாக சில முக்கியமான அறிவியல் தகவல்களையும் அதனுடைய தீர்வை நோக்கி நாம் செய்வதற்கு என்ன செய்யணுங்கிறத பற்றியும் அலசி ஆராயலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.